अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि ताला व बरकातुहू। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन अर्रहमानिर रहीम मालिकि यौमिद्दीन इय्याक नअबुदु व इय्याक नस्तईन इहदिनस सिरातल मुस्तकीम सिरातल लज़ीना अनअमता अलैहिम गैरिल मग़्दूबि अलैहिम वलद्दाल्लीन आमीन। அல்லாஹுடைய மிக பெரும் தினமான ஜும்மாவில் நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். ஈதுல் ஜும்மா நமது மார்க்கத்தின் வாரத்தில் ஒரு நாள் பெருநாள் என்றால் அது வெள்ளிக்கிழமை. கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லுவார்கள், ஜும்மாவுடைய தினத்தில் யார் ஒருவர் ஃபஜருடைய தொழுகையை இமாமை பின்பற்றி முதல் 2 சப்புகளில் தொழுகிறார்களோ அன்றைய தினம் ஓதப்படும் ஆயத்தில் பெரும்பாலும் வெள்ளிக்கிழமையின் சஜிதா இருக்கும். அந்த வாய்ப்பினை பெற்ற நம் அனைவர்களுக்கும் அல்லாஹு தாலா இம்மையிலும் மறுமையிலும் பெரிய வெற்றியை தருகிறார். அதோடு மட்டுமல்லாமல் அல்லாஹு சொல்கிறான், எவர் ஒருவர் ஃபஜருடைய தினத்தில் முதல் 2 சப்புகளில் ஃபர்லான தொழுகையை தொழுதோமோ நான் உங்களுடன் பயணிக்கிறேன், உங்களுடன் கூட இருக்கிறேன் என்று ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றியை தருகிறான். அதே போன்று உலகத்தில் இன்றைக்கு எத்தனையோ பணக்காரர்களை நாம் சந்திக்கிறோம். இந்த வாழக்கூடிய உலகத்தில் பொருளாதாரத்தை ஈட்டுவதில் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். மிக வேகமாக உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது. பல கோடிகளுக்கு அதிபதியாக இருந்தாலும் எவர் ஒருவர் ஃபஜருடைய தினத்தின் முதல் 2 ரகாயத் சுன்னத்து தொழுகையை தொழுகிறார்களோ அவர்கள்தான் இம்மையிலும் மறுமையிலும் பெரும் வெற்றியை பெற்றவர்கள். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தும் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தும் வ கினா அஸாபன்னார். இந்த துஆ ஆனது இம்மையிலும் மறுமையிலும் நாம் வெற்றி அடைவதற்கு மிக முக்கியமான துஆ. இங்கே அமர்ந்திருக்கும் இன்று நம்மை எல்லாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இன்றைய சிறப்பான ஜும்மா தினத்தை நாம் இன்று அனுசரித்துக் கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அல்லாஹு தஆலா நம்மை தேர்ந்தெடுக்கின்றான். இங்கு இருக்கக்கூடிய நாம் வாய்ப்பை பெற்று அல்லாஹுடைய பள்ளியாகிய ஹரம் ஷரீஃபில் உம்ரா செய்வதை நாம் பெற்றிருப்போம். அந்த சூழலில் நாம் உம்ரா தவாப் செய்யக்கூடிய நேரத்தில் 4 கார்னர்கள் இருக்கும். அதில் ஒரு கார்னர் ருக்கு அல் யமன். அந்த இடத்திலிருந்து அஜ்ரத் அஸ்வத் கல்லை நாம் அடைவதற்கு அந்த இடைப்பட்ட தூரத்தில் நாம் ஓதக்கூடிய அந்த துஆ தான் இப்ப நாம் சொல்லி காட்டிய அந்த துஆ. அப்ப எவ்வளவு பெரிய மகத்தான ஒரு துஆவை கண்மணி நாயகம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். இன்று உலமா பெருமக்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை நாம் எடுத்தோம் என்றால் கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த நற்பண்புகளையும் நற்குணங்களையும் நாம் இன்று உதாசீனப்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்று உலமாக்கள் பெரும் கவலையை சொல்கிறார்கள். அதையெல்லாம் நாம் மனதில் கொண்டு வரக்கூடிய சமுதாயத்திற்கு, குறிப்பாக இளைஞர்களுக்கு நாம் எண்ணத்தை விட்டு சென்றோம், எதை செய்ய சொன்னோம் அவர்களே என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பெற்றோர்களாகிய நாம் அவர்களுக்கு சிறப்பான கல்வியை கொடுக்க வேண்டும், நல்ல பழக்கங்களையும் ஒழுக்கங்களையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். குறிப்பாக அவர்களை அவர்களுடைய வயது பருவம் அடைந்த பிறகு அவர்களை பள்ளிக்கு கூட்டி வருவது என்பது நமதுடைய கடமை.
எப்படி ஒது செய்வது, எப்படி தொழுவது, எப்படி திக்ர் செய்வது, குறிப்பாக எப்படி நாம் துஆ கேட்க வேண்டும் என்பதை சொல்ல வேண்டும். நம்மிடம் இருக்கும் சிறப்பான ஒரு ஆடையை கொண்டு நறுமணம் பூசி அன்றைய தினம் நாம் குளிப்பை கடமையாக்கி கொண்டு அதை செய்து அல்லாஹுடைய பள்ளியாகிய பள்ளிவாசலில் நாம் என்று எப்போது அடைகிறோமோ அது முதல் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். அதனுடைய நன்மையை அல்லாஹ் சொல்வதற்கில்லை, அதுபோல ஒரு நன்மையை நமக்கு தருகிறான். அதற்கு பிறகு தொழுகை முடிந்து விட்டதா, ஓடுங்கள் உங்களுடைய பொருளாதாரத்தை தேடி அப்படிங்கிறான். சூரத்துல் ஜும்மாவை அஜர்த்து தொழு வச்சிருந்திருப்பாங்க, அதனுடைய விளக்கங்களை நீங்க படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அடுத்து நாம் ஜும்மாவுடைய தினத்திலும் பெருநாளுடைய தினத்திலும் ஓதக்கூடிய அந்த சூரத்துல் ஆலாவையும் சூரத்துல் ஹாஷியாவையும் கேட்டு அதனை பயன்பெற்று நாம் வெள்ளிக்கிழமையை சிறப்பாக கொண்டாட வேண்டும். வெள்ளிக்கிழமை என்பது சாதாரண தினம் அல்ல, அது ஒரு பெருநாள். நமக்கு ஈதுல் ஜும்மா, 2 பெருநாள்களை தொடர்ந்து இஸ்லாமியர் ஆகிய நமக்கு அல்லாஹு வழங்கிய மிகப்பெரிய சிறப்பான தினம் என்றால் வெள்ளிக்கிழமை. அல்லாஹ் படைத்த தினத்திலேயே மிக சிறப்பான தினம் வெள்ளிக்கிழமை. அல்லாஹ் பல இடங்களில் சொல்லி காட்டுகிறான். நாளை மறுமை நாள் ஏற்படும். அது என்றைய தினம் ஏற்படும்? யௌமுல் ஜும்மா, கியாம தினத்தினுடைய தினமும் சும்மா. அதனால் இன்றைய காலகட்டத்தில் நமக்கு பெருமையாக கவலை அளிக்கிறது. இன்று பல இடங்களில் ஜும்மா சும்மாவாக ஆகிவிட்டது. ஏதோ வந்தோம், ஓசில உதவு செஞ்சோம், ஏசில நின்று தொழுதோங்கிற நிலைமைக்கு இன்றைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். அதற்கு யார் காரணம்? பெற்றோர்களாகிய நாம் தான் காரணம். ஜும்மாவுடைய முக்கிய தினத்தை நாம் பிள்ளைகளுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். அவர்களை 5 வேளை தொழுகையில் அவர்களை ஈடுபடுத்த வேண்டும். ஜும்மாவுடைய தினத்தை நாம் அவரை பள்ளியில் எத்தி வைக்க வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் உலக கல்வியை தேடிக்கொண்டு நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். வேண்டாம் என்று சொல்லவில்லை. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக், ஹலக்கல் இன்சான மின் ஹலக். படியுங்கள், எழுதுங்கள், அல்லாஹ் இறக்கிய முதல் வசனம். நாம் வேண்டாம் என்று சொல்லவில்லை. கல்வி ரொம்ப அவசியம். இன்று கல்வி இல்லை என்றால் நாளை நாம் கடுமையான சிக்கலை சந்திக்க கூடும். நாம் வாழக்கூடிய அந்த தேசத்தில் பல சிக்கல்களை நாம் சந்தித்துக் கொண்டு வருகிறோம். நேற்றைய தினம் கடைசி தினம் நாம் எம்மை SIR என்ற ஒரு ஒப்புதலை தர வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறார்கள். அந்த சூழலில் நாம் இருக்கும்போது நாளை ஆட்சி அதிகாரத்திலும் அரசியல் அதிகாரத்திலும் நாம் வர வேண்டும். அப்பொழுதுதான் நமதுடைய சமுதாயம் மேலோங்கி வரும். ஏதோ இருந்தோம், ஏதோ செய்தோம், ஏதோ படித்தோம், ஏதோ தொழில் செய்தோம் என்றது அல்ல. நாம் எப்போதும் சொல்வது வெளிநாட்டு வாழ்க்கை என்பது சுகமானதல்ல, சுமையானது. இன்றைய உலக பொருளாதாரத்தில் முன்னணியில் இருப்பது யார்? சைனா, ரஷ்யா. நாம் வாழக்கூடிய இந்த தேசம். இன்று அரபு நாட்டை நோக்கி நாம் செல்கிறோம். நாம் வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஒரு நாள் வரும். இந்த வாரம் நீங்கள் செய்தியை பார்த்திருப்பீர்கள். நாம் செல்லக்கூடிய ஒரு அரபு நாட்டுடைய நிலையை அல்லாஹ் மலையை கொண்டு எப்படி சோதித்திருக்கிறான் என்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், காற்றை கொண்டும் நெருப்பை கொண்டும் நீரை கொண்டும் நான் உங்களை சோதிப்பேன். இதா ஜுல்சிலத்தில் அர்லு ஜில்சாலஹா. என்ன ஆச்சு இந்த பூமிக்கு? மனுஷன் பார்த்து கேட்பான், ஏன் இந்த பூமி இப்படி ஆடுது? அல்லாஹ் 1400 வருஷத்துக்கு முன்னாடியே கண்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக குர்ஆனுடைய வசனத்தில் தெளிவாக சொல்லியிருக்கிறார். எந்த ஒரு சூழலாக இருக்கட்டும், அது நிக்காஹ் மஜ்லிஸாக இருக்கட்டும், தொழில் சார்ந்த ரீதியாக இருக்கட்டும், கல்வித்துறையாக இருக்கட்டும், பொறியாளர் துறையாக இருக்கட்டும், மருத்துவ சார்ந்து இருக்கட்டும், எல்லாவற்றிற்கும் மருந்து இருக்கிறது குர்ஆனில். இல்லை என்று சொல்ல முடியுமா? உங்களுடைய உலமாக்கள் இடத்தில் கேட்டு பயன்பெறுங்கள். குர்ஆனை படியுங்கள். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வுடைய பாஷையாகிய அரபியில் நாம் இன்று ஓதுகிறோம். அதனுடைய விளக்க உரையை நாம் ஒவ்வொரு வீட்டிலும் படிக்க வேண்டும். படித்த இளைஞர்களும் படித்த இளைஞர்களும் நாம் நம்முடைய வீட்டில் இருக்கிறார்கள். வாரத்தில் ஒரு தினம் வெள்ளிக்கிழமை ஒரு அரை மணி நேரம் ஒதுக்குங்கள். இன்றைய தினத்தில் இமாம் அவர்கள்
சொன்ன உரையை கொண்டு அதற்கான விளக்கத்தை தேடுங்கள். அவர்களை கொண்டு படிக்க சொல்லுங்கள், விளங்கிக் கொள்ளுங்கள். நாம் எப்போதும் சொல்லுவதுதான், 90களுக்கு பிறகு அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன், இன்று நமது சமுதாயத்தில் ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு பொறியாளரும் ஒரு தணிக்கையாளரும் ஒரு மருத்துவரை உருவாக்கி இருக்கும். இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்த கூட்டத்தாரை தவிர்த்து என்ன செய்தோம்? அவர்களை வெறும் படிப்பதை வேலை செய்து பொருளாதாரம் தீட்டுவதற்காக நீங்கள் பயன்படுத்தாதீர்கள். அதுவல்ல வாழ்க்கை. பொருளாதாரம் வேண்டும், நான் வேண்டாம் என்று சொல்லவில்லை. இந்த நாட்டிற்காக நாம் என்ன செய்தோம் என்று படித்து பாருங்கள். இன்று சொல்லுவார்கள், சுதந்திரத்துக்காகவும் இந்த நாட்டினுடைய வளர்ச்சிகளுக்காகவும் நாம் என்ன செய்தோம், நமது சமுதாயம் என்ன செய்தது. இன்று இந்த அரசு நம்மளை எப்படி பயன்படுத்திக் கொள்கிறது? ஒரு கருவப்பிள்ளை போல நம்மளை பயன்படுத்தி செல்கிறார்கள். நாம் உணர வேண்டாமா? நாளை வரக்கூடிய தேர்தலில் அவர்களுக்கு பாடம் புகுத்த வேண்டும். பலதரப்பட்ட கட்சிகளில் நாம் இருக்கோம், வேண்டாம் என்று சொல்லவில்லை. அவர்கள் நமக்கு என்ன செய்தார்கள்? அது யாராக இருக்கட்டும், இப்போ ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியாக இருக்கட்டும், முன்பு ஆட்சி செய்தவராக இருக்கட்டும், என்ன செய்தார்கள் நமது சமுதாயத்திற்கு? யாருக்கு தேவை நோன்பு கஞ்சி காய்ச்சுவதற்கு 20 கிலோ அரிசி? அல்லாஹ் அந்த சூழலில் நம்மளை வைக்கவில்லை. யாருக்கு தேவை மானியம் ஹஜ் உம்ரா செய்வதற்கு? அல்லாஹ் நாடினால் மாத்திரம்தான் நாம் அந்த இடத்தை அடைய முடியும். எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் அடைய முடியாது. கண்ணியமிக்க சொந்தங்களே, சிந்தியுங்கள், செயல்படுங்கள். வருங்கால சமுதாயத்திற்கு எடுத்துரையுங்கள். இன்று எல்லா சூழலிலும் அரசியல் இருக்கிறது. அதற்கு நாம் எந்த தகுதியும், எல்லா தகுதியும் அடைந்திருக்கோம். நமக்கு என்ன ரெகக்னேஷன் தருகிறார்கள்? சிந்தியுங்கள். வருங்கால சமுதாயமே சிந்தியுங்கள், நன்றாக படியுங்கள், அரசியலில் ஈடுபடுங்கள், அரசு துறையில் வேலையில் வருவதற்கு முயற்சி செய்யுங்கள். அதற்கான கட்டமைப்பையும் அதற்கான இலக்கையும் அதற்கான செலவினங்களையும் நாம் ஏற்றுக்கொள்கிறோம். உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய நன்றாக படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களை எங்களிடத்தில் தாங்கள். உங்களிடத்தில் நாங்கள் பணம் கேட்கவில்லை, காசு கேட்கவில்லை. உங்களுடைய பிள்ளைகளை மாத்திரம் தாருங்கள். அவர்களுடைய அடிப்படை தகுதி, அவர் ஒரு பட்டதாரியாக இருக்க வேண்டும். வேறு ஒன்றும் நாம் உங்களிடத்தில் கேட்கவில்லை. மற்ற செலவுகளையும் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். சென்னையில் தங்க வைத்து அவர்களை படிக்க வைத்து அவர்களை நாளை டெல்லி சென்று அவர்கள் மேற்படிப்பை தொடர்வதற்கும் அதை சார்ந்த துறை சார்ந்த வெற்றி அடைவதற்கும் நாங்கள் உத்தரவாதம் தருகிறோம். உங்களிடம் நாங்கள் அன்பு கட்டளையாகவும் வேண்டுகோளாகவும் வைப்பது, நல்ல படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களை தாருங்கள். ஆண் பிள்ளைகளை எங்களோடு விடுங்கள். பெண் பிள்ளைகளை நாங்கள் ஆன்லைனில் கிளாஸ் நடத்தி கொண்டிருக்கிறோம். 18 மாவட்டத்தில் நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த மாவட்டத்தின் ஒரு ரீஜனல் செக்ரட்டரியாக உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். இந்த மொஹல்லாவில் நன்றாக படிக்கக்கூடிய ஆண் பிள்ளைகளை காலேஜ் முடித்தவுடன் அவர் நல்ல ஒரு 90% எடுத்து பாஸ் பண்ணிருக்கிறாரா, எங்கள்கிட்ட தாங்க. அவர் BA படிச்சிருக்கட்டும், BCom படிச்சிருக்கட்டும், அவர் MA படிக்கட்டும், அதற்கான செலவினத்தை நாம் ஏற்றுக்கொள்வோம். நாளை அவரையும் அரசு அதிகாரத்தில், அரசு ஆட்சி பணியில் நாம் கொண்டு செல்வோம். அது காவல்துறையாக இருக்கட்டும், அரசு அலுவலகங்கள், கலெக்டர் ஆபீஸாக இருக்கட்டும், நாம் அவர்களை அங்கே திறம்பட பணி செய்ய வைப்போம். கைகூலி வாங்காமல் இந்த சமுதாயத்திற்கு நம் சமுதாயம் என்ன செய்தது என்பதை நாம் காண்பிப்போம். அதற்கான முயற்சியில் இந்த ஜமாத் கூட்டமைப்பு முயற்சி எடுக்க வேண்டும். இதற்காக வேண்டி நிர்வாகம் பொறுப்பெடுக்க வேண்டும். நிர்வாகம் என்பது வெறுமனே பள்ளிவாசலை பராமரிப்பதும் உலமாக்களுக்கு சம்பளம் கொடுப்பதும், திருமணங்கள் முடிவு ஏற்பட்டால் அதற்கு தலாக்கு சொல்வதற்கும் இல்லை. இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த சூழலில் நாம் இருக்கக்கூடாது. தலாக் என்பது இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அல்லாஹ் என்ன சொல்லிருக்கான்? அவனுடைய அரிசே ஆடுதுங்கிறான். அதற்கா நிர்வாகம்? நிர்வாகத்தின் பொறுப்பு என்ன?
இந்த ஊரில் எத்தனை 10வது படித்த மாணவர்கள் இருக்கிறார்கள், எத்தனை 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்கிறார்கள், யார் படிப்பை விற்றார், எதற்காக விற்றார், அவருடைய செலவினங்கள் என்ன, அவருடைய குடும்ப வருமானம் என்ன, அவருடைய தந்தையார் என்ன செய்கிறார், இதையெல்லாம் நாம் பார்க்க வேண்டாமா? வெறுமனே நிர்வாகத்தை நிர்வகிப்பதற்கு ஆட்கள் தேவையில்லை. இந்த உலகத்தில் மிக அற்புதமான மிக அழகான வீடு ஒன்று என்றால் அது அல்லாஹ்வுடைய வீடு. இன்று ஒரு எஸ் நிர்வாகத்தை கொண்டு செல்வார், நாளை ஒரு ஒய் வந்துட்டு நிர்வாகத்தை ஏற்று நடத்துவார். தாங்கள் என்ன செய்தீர்கள்? The leader should produce a leader. தலைவர் என்பவர் தலைவரை உருவாக்கணும். ரசூலுல்லாஹ்வுடைய காலம் வேற. ரசூலுல்லாஹ் இருந்த காலகட்டத்தில் அவர்கள் மாத்திரம் தான் தலைவர். அவர்கள் இறப்புக்கு பிறகுதான் அடுத்த தலைவர். அதனைத் தொடர்ந்து அபூபக்கர் சித்திக், அதனைத் தொடர்ந்து உமர் அவர்கள் முடித்ததற்கு பிறகு இன்று சூழல் எப்படி இருக்கிறது? அல்லாஹ் பாதுகாக்கணும் இது போன்ற நம் நிர்வாகங்களை. நம் நாட்டை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 50% நாம் செலுத்தக்கூடிய வாக்குகளை கொன்று ஜெயிக்கிறார்கள். நமக்கு என்ன செய்தார்கள் என்று சிந்தித்து பார்த்தோமா? நான் அரசியல் பேசவில்லை. இன்று சூழலில் நாம் எந்த சூழலில் இருக்கிறோம் என்று நம்ம ஜஹான் சாப்பாடு சாப்பிடுவதை விட்டோமோ நமது சமுதாயத்திற்கு முசீபத்து வந்து விட்டது. என்று நாம் தட்டையில் சாப்பிட தொடங்கினோமோ தனியாக ஆகிவிட்டோம். ஒரு சில விஷயங்கள் தப்லீக் ஜமாத்தில் எனக்கு பிரிமானம் உண்டு. குறிப்பாக அவர்கள் செய்யக்கூடிய செயல்கள், அவர்கள் பள்ளிக்கு வரும் விதம், அவர் செய்யக்கூடிய அமல்கள், அவர்கள் சாப்பிடும் விதம் எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். நாம் இங்கு யாரையும் குறை கூறுவதற்கோ பெருமை பேசுவதற்கோ வரவில்லை. இன்றைய சமுதாயத்தின் சூழலை கையில் இருக்கக்கூடிய தொல்லைபேசியை கொண்டு இன்று நாம் எல்லோரும் புரிந்து வைத்திருக்கிறோம். என்ன செய்தோம்? நாம் யாரிடத்தால் பதில் உண்டா? நான் படித்த பிறகு தொழில் செய்ய வேண்டும் என்று நாம் சிந்திப்போம். தொழில் கட்டாயம் செய்யணும். நாம் கற்றுக்கொண்ட கல்வியை கொண்டு இந்த சமுதாயத்துக்கும் இந்த ஜமாத்துக்கும் நமது குடும்பத்துக்கும் என்ன பயன் செய்தோம் என்பதை நாம் செல்ஃப் அனலைஸ் பண்ண வேண்டும். இளைஞர்கள் பட்டாளம் நம் இடத்தில் இருக்கிறது. அவர்களை நாம் சரிவர பயன்படுத்திக் கொண்டோமா? இன்று அவர்களுடைய சூழ்நிலை எங்கே போய் சென்று கொண்டிருக்கிறது? மது, போதை. சில சமுதாயம் பதவிக்காக போதை பிடித்து நிற்கும். இன்று நம் சமுதாயத்தை குட்டிச்சோறாக்குவதற்கு, போதையை கொண்டு அழிப்பதற்கு பல விஷம் கொண்ட மக்கள் துடிக்கிறார்கள். நாம் என்ன செய்தோம்? உலமாக்கள் என்ன செய்வார்கள்? எம்மை போன்ற சோசியலிஸ்ட் என்ன செய்ய முடியும்? ஜமாத்தாகி நீங்கள் ஜமாத்தினுடைய முத்தவல்லியும் ஜமாத்தினுடைய செக்ரட்டரியும் உலமாக்களை கொண்டு இந்த சமுதாயத்தை கட்டமைக்க வேண்டும். இந்த பள்ளியின் அட்வொகேட் யாரு? வக்கீல் யாரு? உலமா, ஹஜ்ரத். நிர்வாக கூட்டமாக இருக்கட்டும், வேற ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், நீங்கள் ஹஜரத்தை கொண்டு விளக்கம் கேட்க வேண்டும். ஹஜரத், இந்த சூழலில் நாங்கள் எந்த முடிவு எடுக்க வேண்டும்? இது போன்ற ஒரு சிக்கல். குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் எங்களுக்கு சரியான விளக்கத்தை தாருங்கள், கேட்க வேண்டும். சுல்தான் பாய்க்கு ஒரு நல்ல விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அவர் இருக்கக்கூடியதை எடுத்துக்கணும். இல்ல அஜர்த்து சொல்றதா ரைட்டு, ஆஜா மைதி சொல்றதா ரைட்டுங்கிறது அல்ல கணக்கு. இங்க இல்ல மொய்தீன் சொல்றதா ரைட்டுங்கிறது அல்ல. ஒரு நிர்வாகம் வச்சிருக்கீங்க, ஒரு மசூரா செய்யுங்க. அடுத்து நாம் நோன்பை நோக்கி கொண்டிருக்கிறோம், அதற்கான உள்ள திட்டமிடல் இருங்க. வெறுமனையும் சில பள்ளிகளில் நடப்பது என்ன? ஃபேஸ்புக்கிலும் வாட்ஸ்அப்பிலும் விளம்பரம் கொடுத்து எங்கள் பள்ளிக்கு நன்கொடை செய்யுங்கள் என்று கேட்கிற நிலைமைக்கு தானே இருக்கிறோம். அந்த நன்கொடைக்கு என்ன கணக்கு? யார் யார்கிட்ட நன்கொடை வாங்கிங்க? நாளைக்கு அல்லாஹ் பதில் சொல்லுங்களா? பைத்துல் மாலுடைய அக்கௌண்ட் எதுக்கு? லட்சக்கணக்கில் பைசா இருந்தாலும் பிரச்சனை ஆயிரும். அல்லாஹ்வுடைய பள்ளி, அல்லாஹ் பார்த்துக்குவான். இன்னைக்கு என்ன நிலைமை ஆச்சு? எங்க ஊர்ல 1 கோடிக்கு பள்ளியாசை கட்டியிருக்கோம், 10 லட்சம் ரூபாய்க்கு கார்பெட் போட்டிருக்கோம், வந்து எங்க ஊர்ல தொழுவுங்க. அப்படியா சொல்றான்?
கழிப்பிடத்தை தவிர்த்து அல்லாஹ் எந்த இடத்திலும் நின்று தொழுகுங்கள் என்றான் இல்லையா? அதை நாம் ஏன் புரிந்து கொள்வதில்லை? ஒவ்வொரு பெற்றோர்களாகிய நாம் நமக்கு பொறுப்புண்டு. இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளும் சிறப்பாக பிறக்கின்றது. வளர்வதும் வளர்க்கப்படுவதும் பெற்றோர்களாகிய நாம் செய்ய வேண்டியது என்ன? சென்னையில் போய் படிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை, திருச்சியில் போய் படிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. நம்ம ஊரில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியில் படிக்கணும். நாளை ஒரு மாணவன் இந்த ஊரில் ஒரு 12ஆம் வகுப்பில் பியூர் சயின்ஸ் படித்து ஒரு தகுதி பெற்றான் என்றால் திருவாரூர் மெடிக்கல் காலேஜில் உங்களுக்கு சீட்டு கிடைக்கும் ஃப்ரீயா. மொத்தமே 65,000 தான் போய் கட்டப்போம். 4 வருஷத்துல ஒரு டாக்டர் ஆயிடுவார். அப்போ உங்க ஊருக்கு ஒரு டாக்டர் ஆயிடுவார்ல? இல்ல என் பிள்ளை வந்துட்டு அந்த கான்வென்ட்ல படிக்குது, ஐ எம் பேயிங் ஃபார் 100,000, ஐ ஹவ் டேக்கன் a loan, that doesn't make sense. ஐ மீன் 1 லட்ச ரூபாய்க்கு நான் வந்து ஃபீஸ் கட்டுறேன், என் பிள்ளை வந்து XYZ ஸ்கூல்ல படிக்க வச்சிருக்கேன், அது அல்ல பெருமை. கொரோனா நேரத்தில் எவ்வளோ சிரமப்பட்டோம்னு எல்லாருக்கும் தெரியும். அதற்கான ஃபீஸை கட்டுறதுக்கு ஒவ்வொரு குடும்பமும் எந்த நிலைமையில் இருந்தது தெரியும். நான் படித்தது அரசு பள்ளியில் 25 வருஷமாக கத்திக்கிட்டு இருக்கேன், யாரும் கேட்கல. எல்லாம் ஒரு முசீபத்தை இறக்கணும். என்ன ஆச்சு? என் பிள்ளைய கொண்டு போய் கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்தான். இன்னைக்கு என் தம்பி பிள்ளை படிக்குது. எல்லா பெனிஃபிட்ஸும் செஞ்சு தராங்க. இல்லை அங்கே போனால் எங்களுக்கு வந்துட்டு டெய்லி காலையில் சோறு, மத்தியானம் சோறையும் போட்டு எங்களை லாக் பண்ணிடுறாங்க. நான் என் வீட்டு பிரியாணியையும் பாய் வீட்டு நெய்ச்சோரையும் தான் தின்பேன்னா என்ன நடக்கும்? அதெல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு 12 வயசு வரும்போது 12ஆம் படிக்கும்போது அவன் பையன் வந்து போதைப் பொருளுக்கு அடிமையாகிடுவான். இன்னைக்கு நிலைமை அப்படி தானே ஆயிடுச்சு. எல்லாம் பாதுகாக்கணும். இல்லை மாஷா அல்லாஹ், பாதுகாத்த கூட்டத்தாரை தவிர்த்து வருத்தத்தோடு நான் இங்கு பதிவு வைக்கிறேன். நான் இங்கு மட்டும் இதை சொல்லுவதில்லை. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நாம் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். இன்டர்நேஷனல் லெவலையும் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய சமுதாயத்துக்கு நாம் இதை தான் ஏற்றிக்கொண்டு வைத்திருக்கிறோம். யார் பயன்பெறாங்க? நம்ம மாவட்டத்தில் ஒரு ஆள் இல்லை. 25 வருஷமா நான் இதில் பயணிச்சுட்டு இருக்கேன். நம்ம மாவட்டத்திலேருந்து ஒரு ஆள் வரல இது வரைக்கும் இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது. அன்பு செல்வங்களே, உங்கள்கிட்ட காசு பணம் கேட்கல, அடிப்படை தகுதி நீங்க ஒரு கிராஜுவேட், தட்ஸ் இட். 18 வயசு ஆயிடுச்சா? 10வது பாஸ் பண்ணிட்டீங்களா? வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர், VAO, அடிப்படை தகுதி. எது வேணாலும் விஓட்ட போய் நிக்கிறோம். நம்ம லஞ்சம் வாங்கிட்டு தானே பேப்பரை கொடுக்குறாரு. 6 மாசமா வந்து நான் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த விஷயத்த. 6 மாசமா ஒரு பேப்பர் வாங்குறதுக்கு தினமும் அலைஞ்சிட்டு இருக்கேன். அவர்கிட்ட போனா RI போகிறாரு, RI போனா BDO போறாங்க, BDO போனா உங்க ஜமாத்துல இருக்க செக்ரட்டரியை கேட்டாலும் தெரியும். முன்னாள் செக்ரட்டரி என்ன பாடுபட்டாரு, அடுத்து என்ன பண்ணாங்க பேப்பரை வாங்குறதுக்கு. சார் வணக்கம், அங்க போய் எங்க அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்ல முடியுது? யார் இருக்கா? எவ்வளவு பெரிய ஒரு கிரீட்டிங்ஸ். ஒருத்தர் ஹாஸ்பிட்டலைஸ் ஆட்டாரு, அவரை போய் பார்க்க போறீங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறீங்க. ஒரு ஜனாசா வீட்டுக்கு போறீங்க, அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு கல்யாண நிகழ்ச்சிக்கு போறீங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் மாஷா அல்லாஹ் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அங்கே போய் நீங்கள் வேற எதுவும் சொல்றது இல்லையா? குட் மார்னிங் சார், அவ்வை சார், வணக்கம் சார், அதான் சொல்றீங்க. இல்லை இப்போ நாம தானே உணரணும். இப்போ எங்கே தவறு இருக்கு? இன்னைக்கு நீட்டாக ஓசியில் உதவி செஞ்சு ஏசியில் வந்து உட்காந்துட்டீங்க. நல்லா தேர்ந்தெடுத்துட்டான் உங்களை எல்லாரையும் இன்னைக்கு ஜும்மா தொழுகைக்கு. இன்னைக்கு பல ஊர்களில் என்னவா இருக்குது? ஜும்மா சும்மாவா இருக்குது. நல்லா பாதுகாக்கணும். துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலகட்டத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துங்க. நிர்வாகத்தினுடைய கட்டமைப்பை வந்துட்டு வலுப்படுத்துங்க. ஒற்றுமையாக இருங்க. ஒற்றுமையில் தான் வெற்றி. மீண்டும் அந்த சகானில் சாப்பிடக்கூடிய கலாச்சாரத்தை கொண்டு வாங்க. தட்டையில் உட்காந்து சாப்பிடணும், வாழையில் உட்காந்து வாழை இலையில் சாப்பிடணும், அந்த கலாச்சாரத்தை உடைச்சிருங்க. உங்கள் ஊரில் வரக்கூடிய அடுத்த திருமண நிக்காஹ் நிகழ்ச்சியை ஜஹானில் சோறு வச்சு 4 பேரை உட்கார வைங்க. அல்லாஹ் அதில் என்ன பறக்கத் செய்கிறான்னு நீங்களே உணர்வீங்க. சோறு வீணாவாது, தால்ச்சா வீணாவாது, கறி வீணாவாது. ஏ நல்லா சோறை சாப்பிடுவார், B நல்லா வாழைக்காய் சாப்பிடுவார், C நல்லா பச்சடியை சாப்பிடுவார், D கிளீனாக தயிர் சோறு போட்டு பரட்டை அடிச்சுடுவார். ஜஹான் கிளீனாக கையை நம்ம சப்பணும். அது சுண்ணா. என்ன கையில் உழுவுது, அது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது. கையை கழுவணும். வாயில் உள்ள அந்த உமிழ் நீரை கொண்டு
சுன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த பண்புகளில் நிறைய இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அடுத்த வாரம் நபிகள் நாயகத்தினுடைய நற்பண்புகளை பற்றி உங்களுடைய ஹஜ்ரத் அவர்கள் சிறப்பாக பயான் செய்வார்கள். இன்று நமக்கு வாய்ப்பளித்த நிர்வாகத்துக்கும் உலமா பெருந்தகை ஹஜ்ரத் அவர்களுக்கும் ஜஸாகுமுல்லாஹ் என்ற நன்றியை தெரிவித்து எனது இந்த சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிதவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.